அவன் மண்டலம் புகழ் சிசுவாயுருவம் கொண்ட தேவியை கொண்ட நாம் அவன் கண்டான் இமவான் கமலம் தன்னிலே கண்களாய் தேவியை கண்டான் இமவான் கமலம் தன்னிலே. இவன் ஸ்நானம் செய்யும் போது ஒரு பொற்தாமரை மலரிலிருந்து தேவி அப்படி அழகா ஒரு குழந்தை உருவத்துல அதுல அப்படி சயனிச்சுன்னு இருக்காளாம். அந்த குழந்தைய பாக்குறான், எவ்வளவு அழகோ அழகு தேவி. அது அந்த குழந்தைக்கு 4 கைகளாம், சதுர்புஜாம், 3 கண்களாம், திரிநயனாம், சந்திரபிம்ப நிபானனாம், பூர்ண சந்திரன் போல முகமாம் அந்த குழந்தைக்கு. ஹிமவானுக்கு தெரிஞ்சு போயிடுத்து இது தெய்வ குழந்தைன்னு. அப்பேற்பட்ட அந்த தேவியை போற்றினானாம். ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர்த்தங்கோ, ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர்த்தங்கோன் போதி பிரமன் புராரி முராரி பொதிய முனி காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் சூரியன் சந்திரன் குபேரன் இந்திரன் அத்தனை பேரும் புராரியான பரமேஸ்வரன் உருப்பட முராரியான நாராயணன் உருப்பட அகத்தியரார் எல்லாரும் இவளை ஆராதிச்சு இவள் அருள் பெற்றுதானே அவ்வளவு சிறப்பா இருந்துருக்கா. யார் தந்தா அந்த வாழ்வு சிறப்பும் அந்த பெருமையும் எல்லாம் இந்த பெண்ணாகின்ற உலக தாயாகின்ற தேவியை போற்றிதானே அவ அத்தனை பெருமைகள் பெற்றிருக்கின்றார்கள். பெருமை அனைத்தும் அப்பேற்பட்ட அந்த தேவியை போற்றினானாம். பிறகு பிரார்த்தனை பண்ணிண்டான், இத்தனை பேரும் உன்னை ஆராதிச்சு அருள் பெற்றிருக்கின்றார்கள் அம்மா, உனது தெய்வ திருவுருவை மறைத்து நாங்கள் உன்னை சாமானிய குழந்தையாக எண்ணும்படி அருள வேண்டும். இப்படி 4 கை 3 கண்ணெல்லாம் இருந்ததுன்னா உக்காத்தி வச்சு பூஜை தான் பண்ண தோணும். நம்ம ஆத்து குழந்தை மாதிரி எடுத்து வச்சு கொஞ்சி குலாவி பாலூட்டிலாம் பண்ண முடியாதே. அந்த இன்பம் எங்களுக்கு வேணும், அதனால் அந்த அருளை செய்ய வேண்டும் என்று வேண்டினான். தேவியும் அப்படியே ஆனாள். அந்த குழந்தைய முள்ளமா அந்த தாமரையிலேந்து கரத்தில் ஏந்தினான் முதலில், பிறகு சிரத்தில் ஏந்தினான். ஒரு ஆத்துல குழந்தை பிறந்ததுன்னா அந்த ஆத்து சொந்தக்காராள்லாம் அந்த குழந்தைய கொண்டாடுறது இல்லையா, தலையில வச்சுண்டு ஏன்னா இப்படி ஒரு வச்சனம் உண்டு, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலேன்னு. இப்போ குழந்தை வடிவில தெய்வமே வந்திருக்குன்னா எப்படி கொண்டாடுறான் அவன்? அப்படி தலையில வச்சுட்டு கொண்டாடுறான். ஓடுறான் அரண்மனைக்கு, ஓடுறார் அவர். நேர போய் மேனையிடம் குழந்தையை தந்தான். அவளும் குழந்தை கிடைத்த வரலாற்றை கேட்டாள். மலையரசனும் மேனையும் குழந்தையை தங்க தொட்டிலில் இட்டனர். அப்படி அழகா இவாளுக்கு என்ன தங்கத்துக்கு என்ன பஞ்சமா? அவ இருக்கு அரசாட்சி, இவன் அரசாட்சி பண்ற இடத்துலயே தங்கம் வெள்ளி விளையும் இடம்தானே. தங்க தொட்டில குழந்தைய இட்டு அதுக்கு நிறைய அலங்காரம்லாம் பண்ணிருக்கா. ரத்ன சுட்டி வச்சு தங்கத்தோடு வைர வைடூரிய ஆபரணங்கள்லாம் அதுக்கு அணிவித்து அழகா தொட்டில போட்டு பேரிட்டனர். ஆணிப்புள் தொட்டிலில் ஏற்றினாள், ஆணிப்புள் தொட்டிலில் ஏற்றினாள், தாலாட்டி மங்களம் சொல்லி வாழ்த்தினாள். ஆணிப்புள் தொட்டிலில் ஏற்றினாள், தாலாட்டி மங்களம் சொல்லி வாழ்த்தினாள். பாணி துவகை மிஞ்சி துதித்தாள், பாணி துவகை மிஞ்சி துதித்தாள். பார்வதி என்று திருநாமம் பதித்தாள், பார்வதி என்று திருநாமம் பதித்தாள். அப்படி இந்த குழந்தை பர்வதராஜனுடைய பொன்னோல்யோ, அதனால பார்வதினே பேர் வச்சுட்டா. மழலை பேசிட்டு குழந்தைகளோட மழலை ரொம்ப அழகா இருக்குமே. பிறகு தன்னுடைய தாமரை கைகளை தரையில் வைத்து தவழ்ந்தாள். தளர்நடை நடந்தாள், தத்தி தத்தி நடந்தாள். தோழிகளோடு கூடி விளையாடினாள். குழந்தைகள்லாம் விளையாடினா எவ்வளவு அழகா இருக்கும். இப்ப பகவானா இருந்தா கூட குழந்தை பருவம்னா அந்த ஒரு விளையாட்டு ஒரு அழகா இருக்குமே.
சாதாரணமா குழந்தைகள் விளையாடினா நன்னா இருக்கும். அதுலயும் பொன் குழந்தைகள் விளையாடினா சிரிச்சுன்னு விளையாடும். இப்போ பெண் குலத்திற்கே தாயாகின்ற தேவி விளையாடுறா எப்படி இருந்திருக்கும். அழகா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட அழகா அவளுக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்வதியோட விளையாடணும்னு ஆசையா வரா. அவளோட சேர்ந்து இவளும் விளையாடுறா. தெய்வமான கண்ணன் பரமாத்மா கண்ணன் விளையாடுறது எவ்வளோ எல்லாரும் ரசிக்கிறா. அதே போல கந்தனும் விளையாடினவன், அற்புதமா விளையாடினவன். அது போல தேவியும் விளையாடுறாளாம். என்ன விளையாடுறா தெரியுமா? சிறுமியருடன் கூடி விளையாடினாள், சிறுமியருடன் கூடி விளையாடினாள் தேவி, சிறுமியருடன் கூடி விளையாடினாள் தேவி, சிறுமியருடன் கூடி விளையாடினாள். பரசிவமூர்த்தியை பரசிவமூர்த்தியை பக்தியுடன் அமைத்து, பரசிவமூர்த்தியை பக்தியுடன் அமைத்து சித்தம் மகிழ்ந்திட சிவ சிவ என்று போற்றி, சித்தம் மகிழ்ந்திட சிவ சிவ என்று போற்றி சிறுமியருடன் கூடி விளையாடினாள் தேவி, சிறுமியருடன் கூடி விளையாடினாள். கொன்றை மலர்களுடன் தும்பையும் முல்லையும், கொன்றை மலர்களுடன் தும்பையும் முல்லையும் தூய வில்வங்களுடன் அர்ச்சனை செய்து தேவி, சிறுமியருடன் கூடி விளையாடினாள் தேவி, சிறுமியருடன் கூடி விளையாடினாள். இவள் என்ன விளையாடுவளான்னு தெரியுமா? பல மரங்கள் நிறைந்த ஒரு மரவனம். அழகா அந்த மலர்கள்லாம் பூத்திருக்கு, மலர்வனம். நடுவில் ஒரு தாமரை தடாகம், அதன் அருகில் ஒரு மணி மேடை, அதில் பார்வதி அமைத்த சிவலிங்க மூர்த்தி. சிவனுக்கு மட்டும் எங்க போய் சிவபொம்மை வாங்கணும் அப்படின்னு தேட வேண்டாம். மணலை அப்படி சேர்த்து அப்படி அப்படி வச்சா லிங்கமூர்த்தி ஆயிடுவர். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. பார்வதி அந்த லிங்கமூர்த்தியை அமைச்சிருக்கா. அதற்கு அபிஷேகமும் மலர் அலங்காரமும் செய்வலாம். இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீ போய் தண்ணி எடுத்துன்னு வாடி, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். நீ போய் பூ பறிச்சுன்னு வா, சுவாமிக்கு பூஜை பண்ணணும். நீ போய் பழங்கள்லாம் பறிச்சுன்னு வா, சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னு கடவுள் விளையாட்டு விளையாடுலாம். சிலப்போ ஈஸ்வரா பரமேஸ்வரான்னு அப்படி மனம் குளிர அப்படி அவருடைய நாமத்தை சொல்லி ரசிச்சுக்கலாம். இப்படி விளையாடுவோம் தோழிகளோட. பார்வதி அப்படி விளையாடிண்டே இருக்க முடியுமா? ஆச்சு 4 வயசு ஆச்சு, 5 வயசு ஆயிடுத்து. பார்வதிக்கு 5 வயசு ஆயிடுத்து. 5 வயது அடைந்தாள் கௌரி தேவி, 5 வயது அடைந்தாள் கௌரி தேவி, 5 வயது அடைந்தாள். அருந்தவம் செய்திட ஆசையும் கொண்டாள், அருந்தவம் செய்திட ஆசையும் கொண்டாள். 5 வயது அடைந்தாள். தந்தையை வணங்கி நின்றாள் தேவி, தந்தையை வணங்கி நின்றாள் தேவி, தந்தையை வணங்கி நின்றாள். சம்புவை அடைந்திட தவம் செய்வேன் என்றாள், சம்புவை அடைந்திட தவம் செய்வேன் என்றாள். 5 வயது அடைந்தாள். பார்வதிக்கு 5 வயசு ஆயிடுத்து. ஒரு நாள் அப்பா கிட்ட வந்து சொன்னா, அப்பா எனக்கு சிவபெருமானே கணவரா வரணும், அதற்கு நான் அவரை நோக்கி தபம் செய்ய வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டாள். அதற்கு அவ அம்மா அதை உடனே கேட்டுட்டா. மேனைக்கு காதுல விழுந்துடுத்து. உடனே ஓடி வரா. அம்மா பார்வதி, உனக்கு தவம் வேண்டாண்டிமா, தவம்னா
நன்னா ஜம்முன்னு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வேலைக்கு காபி டீ ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுண்டு பண்ண முடியுமா? காட்டுல போய் பண்ணணும். மிருகங்கள்லாம் இருக்கும் அங்க, சிங்கம் கரடி புலி எல்லாம் இருக்கும். அதற்கு பார்வதி சொல்றா, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாதாமே. சிங்கம் கரடியா அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாதாமே, நான் போய் தபஸ் பண்ணிட்டு வரேம்மா. தடை செய்யாது விடை தாரும்னு கேட்டா பார்வதி. அவ அம்மா தான் கொஞ்சம் தடுத்தாளே தவிர மலையரசன் கிரிராஜனுக்கு தெரியும் அந்த தபஸினுடைய அந்த பயன் என்னன்னு தெரியும். அதனால அவர் தடுக்கவே இல்லையா. பார்வதி நிறைய தோழி பெண்களோடு அனுப்பினார் தபம் பண்றதுக்கு. அவர் ஒரு இடமா பிக்ஸ் பண்ணிட்டு அங்க இலைகளும் தழைகளும் பர்ணங்களும் கொண்டு ஒரு பர்ணசாலை அமைத்து தந்தார். பார்வதி உள்ள உட்காந்துண்டு சிவனையே நினைச்சுண்டு அவரையே தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாளாம். இவாள்லாம் இங்க விளையாடின்னு இருப்பா, அவள் அங்க தபஸ் பண்ணிட்டு இருப்பா. 3 நாளைக்கு ஒரு தடவை தான் கண்ணை துறப்பலாம் பார்வதி. அவ எப்படி இருக்காளாம், என்ன ட்ரெஸ் போட்டுன்னு இருக்காளாம் தெரியுமா? அவள் தான் கிரிராஜ புத்திரியாச்சே. நன்னா பட்டு புடவை, வைர வைடூரிய ஆபரணங்கள் வேலைக்கு ஒன்னா போட்டுண்டு அப்படிலாம் இல்ல, மரத்துல உரிச்ச பட்டையை கட்டின்னு இருக்காளாம். குங்குமம் விபூதி நெத்தியில அப்படி இட்டுன்னு இருக்கா, ருத்ராட்ச மாலை கழுத்துல போட்டுன்னு இருக்கா. சிவனையே நினைச்சுண்டு அப்படி உட்காந்துட்டு இருப்பலாம் அந்த பர்ணசாலைக்குள்ள. 3 நாளைக்கு ஒரு தடவை தான் கண்ணை துறப்பலாம். அப்ப என்ன கிடைக்கிறதோ அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு திருப்பி உட்காந்துருவோம். அப்புறம் அந்த 3 நாள் 6 நாள் ஆச்சு. 6 நாளைக்கு ஒரு தடவை கண்ணை துறப்ப. சிலப்போ இந்த மரங்கள்லாம் காய்க்கிறத நிறுத்திடுமே. இப்ப நம்ம சொல்றது இல்லையா, கொய்யாக்காய் இப்ப வரதே இல்லையே, சீசன் முடிஞ்சு போயிடுச்சு போல இருக்குடி, காய்ப்பு ஓஞ்சு போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு நம்ம பேசிப்போமே. அது போல அந்த மரங்களும் காய்க்கிறத நிறுத்தி விடுது. இப்ப என்ன பண்ணுவோம், மரங்களிலிருந்து வாடி விழுகிறதே இலை சிறகு, அந்த சிறகை உருட்டி வாயில போட்டு ஒரு டம்ளர் தூத்தத்தை குடிச்சிட்டு உட்கார்ந்துடுவலாம். அப்படி அவ்வளவு கடுமையா தபஸ் பண்றா பார்வதி. உடல் வாடுறது, உயிர் வாடுறது, கட்டும் தவம் புரிகின்றாள். எரிக்கிறது வெயில், நடுங்கிறது குளிர், பேய் காத்தடிக்கிறது. அத்தனையிலும் உட்கார்ந்துட்டு உறுதி மனநிலையோடு உடல் அசையவே இல்லையா தேவிக்கு. அப்படி உட்கார்ந்துட்டு சிவபெருமானே நினைச்சுண்டு இப்ப வருஷங்களாச்சு கண்ணை துறக்கவே மாட்டேங்கிறாவோ. அப்படி கட்டும் தவம் புரிகின்றா. அங்க இருக்கிற மகரிஷிகள்லாம் இவளோட தபஸ பார்த்துட்டு, ஆஹா இந்த பொண்ணு இப்படி தபஸ் பண்றாளே, தபஸ்னா இப்படிதான் பண்ணணும் போல இருக்குன்னு அவள்லாம் கூட பார்த்து ஆச்சரியப்படுறாள். அப்படி தபஸ் பண்றா தேவி. அப்படி உறுதி மனநிலையோடு சிவபெருமானே நினைச்சுட்டு இருக்கா. ஒருவனே போற்றி ஒருவனே போற்றி ஒப்புயில் அப்பனே போற்றி வனோ குருவனே போற்றி எங்கள் கோமள கொழுந்து போற்றி வருக வருக என நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனில் பாதம் போற்றி தமையனில் தனிமை தீர்த்த தனிமை தீர்த்த பார்வதியோட கடும் தபஸ பார்த்தார் சிவபெருமான். ஆஹா, என்ன ஒரு தபஸ் பண்றா பார்வதி,
என்ன ஒரு அன்பு என்னிடத்தில். ஆனா பரீட்சை பண்ணணும். தெய்வங்கள் கூட இந்த லோகத்துக்கு வந்துடுத்துனா பரீட்சை வேண்டி இருக்கு. இப்போ பள்ளிக்கூடத்துல நன்னா படிக்கிற குழந்தைகளை பார்த்து, நீங்களா நன்னா படிப்பேளே, உங்களுக்கெல்லாம் பரீட்சை வேண்டாம், நீங்களாம் எழுத வேண்டாம்னு சொல்லுவாளா? எல்லாரோடையும் அவளும் உட்கார்ந்துதான் ஆகணும். அதுல அவ சாமர்த்தியத்தை அவ காட்டணும். அது போல பார்வதியின் கடும் தபஸ பரீட்சிக்கிறதுக்காக சிவபெருமான் கைலாசத்திலேருந்து ரொம்ப கடுமையா வராரா. தெருவது போல வழி தேடி தடமாடி உடல், தெருவது போல வழி தேடி தடமாடி உடல், தெருவது போல வழி தேடி தடமாடி உடல், கூறுவது போல் உதடு கூடலடி மூன்று கரம், ஆடு தலை தானும் வேதி நாடுவரை ஓடவிடும், ஆடு தலை தானும் வேதி நாடுவரை ஓடவிடும், ஆடு தலை தானும் வேதி நாடுவரை ஓடவிடும், பாடி வருமோ கிழவராய், பாடி வருமோ கிழவராய். ஒரு கிழவர் வரார், பாவன் தள்ளாடிண்டு வரார். இந்த தோழி பெண்கள்லாம் பார்த்து வாங்கோ வாங்கோ உட்காருங்கோன்னு உபச்சரிக்கிறா. பாவம் ரொம்ப வயசானவரா இருக்கேளே, உங்களுக்கு 100க்கு மேல கூட இருக்கும் போல இருக்கு வயசு, இப்படி துணை இல்லாம வந்திருக்கேளேன்னு ரொம்ப பரிதாபத்தோட கேட்டா. அதற்கு அந்த கிழவர், நீங்கள்லாம் சொல்றது கரெக்டு தான், நானும் நல்ல துணையை தேடிண்டு தான் வந்திருக்கேன் என்று சொன்னார் அந்த கிழவர். பார்வதிக்கும் அப்பதான் தபஸ் கலைஞ்சிருக்கு. வந்து வாங்கோ சுவாமி உட்காருங்கோ அப்படின்னு அவளும் உபச்சரிக்கிறா. அதற்கு அந்த கிழவர் இந்த தோழி பெண்களை பார்த்து, ஆமா நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கேள் இந்த காட்டுல அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த பெண்மணிகள் சொன்னார், இதோ தவக்கோலம் கொண்டுள்ளாளே, இவள் தான் எங்கள் தலைவி பார்வதி, பர்வதராஜனின் மகள். இவள் சிவன் அருளை பெற தபம் செய்கிறாள் என்று சொன்னார் அந்த கிழவர்கிட்ட. அந்த கிழவர் திரும்பி பார்த்துட்டு, அதனடிமா சிவனை நோக்கி தபஸ் பண்றாளா? சிவன் கிட்ட என்ன வேண்டிக்கிறா? அவங்கிட்ட என்ன இருக்கு, என்ன கேட்க போறா என்று கேட்டார். அதற்கு அந்த பெண்மணிகள் சொன்னா, சிவனையே கணவனாக அடைய வேண்டும் என்று அவள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணணும். உடனே பார்வதி, ஆமாம் சுவாமி நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணணும், எனக்கு சிவனுடைய அருள் கிடைக்கணும் என்று கேட்டாள். அதற்கு அந்த கிழவர் ஒரு சிரிப்பு சிரிச்சிருக்கார் பாருங்களே, அந்த காடே கலகலத்து போச்சான். அப்படி ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு, பெண்ணே பார்வதி, இவா சொல்றதெல்லாம் நிஜமாடிமா, உண்மையா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சுவாமி நீங்களும் ஆசீர்வாதிக்கணும் என்று பார்வதி சொன்னா. அதற்கு அந்த கிழவர் சொன்னார், ஆமாம் உனக்கு சிவனை பத்தி என்ன தெரியும் என்று கேட்டார், ஒரு வினோதமான ஒரு கேள்வியை. அதற்கு பார்வதி சொன்னா, కలకలుడు కమరూపుడు, కలకలుడు కమరూపుడు, శూలధరుడు స్తుతిచరుడు, శూలధరుడు స్తుతిచరుడు, శైల విహరుడు శాంతరూపుడు, శైల విహరుడు శాంతరూపుడు, శైల విహరుడు శాంతరూపుడు, కాలనేత్రుడు నా ప్రాణకారుడు భూతనాథుడు. காலனுக்கு காலன், காமனை காட்டிலும் அழகன், சூலத்தை கையில் வைத்துக் கொண்டிருப்பவன். பெரியவரே ரொம்ப பெரியவரா இருக்கேள், பார்த்தா சிவபக்தர் போல இருக்கேளே, உங்களுக்கு சிவனை பத்தி தெரியாதா? இருக்கத்தான் முடியுமா? என்ன கிழவரே வேஷமான்னு கேட்டா. அதற்கு அந்த கிழவர், ஆமாம் பார்வதி, உனக்கு அந்த சிவன் மீது எப்படி காதல் வந்தது? உனக்கு சிவபெருமான் கணவனா வரணும்னு வேண்டறியம்மா, உனக்கு அவன் மீது எப்படி காதல் வந்தது? எதடி பெண்ணே, எதடி பெண்ணே, சிவனிடத்தில் காதலோ கண்ணே, மேதினி புகழ் மலைநாதன் குமரியாகி, மேதினி புகழ் மலைநாதன் குமரியா
விளங்கும் மணியை என்றும் துளங்கும் தனிய இந்த மெய்யழகோனை மாழுவணியும் இந்த கையழகோனை இந்த மெய்யழகோனை. மாப்பிள்ளை பார்க்கணும்னா எப்படின்னு உனக்கு தெரியுமா? மாப்பிள்ளையோட ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும். அவர் ஊர் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, நட்சத்திரம் என்ன, அம்மா அப்பா யாருன்னு பார்க்கணும். அவ ஊர் என்னன்னு பார்க்கணும். சொந்தக்காரெல்லாம் நிறைய பேர் இருக்காளான்னு பார்க்கணும். இவ்வளவு இருக்கு தெரியுமா உனக்கு? இதெல்லாம் உங்க ஆத்துல யாருமே உனக்கு சொல்லலையா? உன் இஷ்டத்துக்கு உன்னை விட்டுட்டாளா? எவ்வளவு பார்க்கணும் தெரியுமா? அதே மாதிரி பார்க்கறதுக்கு பர்சனாலிட்டியா உன் பக்கத்துல நின்னா ஜோரா இருக்க வேண்டாமோ? அவங்கிட்ட என்ன பர்சனாலிட்டி இருக்கு? மான் மழுவ கையில வச்சுட்டு இருக்கான். அவங்கிட்ட BMW கார் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கியா? வெறும் ஒரு காளை மாடு. காளை மாட்டாண்டி உன்னை ஆள மாட்டாண்டி. அந்த காளை மாட்டாண்டிய போய் நீ காதல் பண்றியேமா? அவன் பின்னாடி ஒரு அடியா கூட்டம் வரும். அது அவன் அடியார்னு சொல்லிப்பான். கடைசியில் அவள்லாம் அடியாள் கூட்டம். இவனை யாராவது ஏதாவது சொல்லிட்டான்னா போறோம், அவள்லாம் வந்துருவா. இவன் ஏவி விட்டுடுவான் அவளெல்லாம். அவள்லாம் வந்து அந்த சொன்னவனை வந்து அடியோ அடின்னு அடிப்பா. இவன் பார்த்துட்டு இருப்பான். அது அவன் அடியார்னு சொல்லிப்பான். ஒரு அடியார் அவனை பித்தா பேயான்னு பாடுவா. ஒரு அடியார் அப்படியே பாடியிருக்காரு, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளான்னு பாடியிருக்காரு. அவனை பித்தான் தான் கூடுவா அவனை. அவனுக்கு என்ன பர்சனாலிட்டி இருக்கு? ஒரு வீடு இருக்கா? உடுக்க துணி இல்லை அவனுக்கு, மாற்று உடை இல்லை. உடுக்க துணி இல்லை, படுக்க பா இல்லை, உடுக்கை அடித்து வயறு வளர்க்கின்றான். மாற்று உடை இல்லை, படுக்கிறதுக்கு பா இல்லை, வெறும் தரையில தான் படுத்துப்பான். அவன் உடுக்கையை தட்டினாதான் அவனுக்கு பிக்ஷை விழும். அவனை போய் நீ காதல் பண்றியேன்னு ரொம்ப சிவபெருமானை நிந்தனை பண்ண ஆரம்பிச்சார். பார்வதிக்கு ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் ஆத்திரம். என்னெல்லாம் பேசுறார் இவர் என்னுடைய சுவாமியை பத்தி. கிழவரா பேசிண்டே இருக்கார். ஒரு தடவை என்ன தெரியுமா பண்ணா? ஒரு அவனுடைய ஒரு தொண்டர் இன்ன இடத்துல சாப்பிடணும், இன்னா கொடுத்தா சாப்பிடணும்னு சொல்லிட்டு மாம்சத்தை நன்னா சுட்டு பொசுக்கி எச்சில் பண்ணிட்டு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி இவருக்கு ஊட்டி விட்டார். நன்னா இருக்கே, பேஷா இருக்குன்னு சிவனேன்னு அத்தனையும் சாப்பிட்டுட்டார் இவர். ஒரு தடவை என்ன தெரியுமா பண்ணார்? ஒரு அந்தனர் ஆத்துக்கு வந்து சாப்பிட வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டார். என்ன துணிச்சலா ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? உனக்கு ஒரு பிஞ்சு மகன் இருக்கானே ஷீராளன்னு, அவனை நன்னா வறுத்து அறுத்து டோஸ்ட் பண்ணி எனக்கு சாப்பிட போடுறியா அப்படின்னு கேட்டார். என்ன துணிச்சலோட கேட்டார் தெரியுமா சிவபெருமான்? அப்படின்னு சிவபெருமான நிந்திக்க ஆரம்பிச்சார். இப்போ பார்வதிக்கு போரும் நிறுத்துங்கோ, எனக்கும் தெரியும் அவர் ஒன்றும் ஊரோலகத்துக்கு மறைச்சொன்னும் பண்ணலை, தெரியும்படிதான் பண்ணியிருக்கார், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவ ஒரே கோபமா அந்த கிழவரை கோச்சுக்க ஆரம்பிச்சா. என்னை உடையார் ஒரு வேடன் எச்சில் உவந்தார் என்றாலும், என்னை உடையார் ஒரு வேடன் எச்சில் உவந்தார் என்றாலும், அன்னை அணையார் ஒரு மகனை அறுக்க உரைத்தார் என்றாலும், அன்னை அணையார் ஒரு மகனை அறுக்க உரைத்தார் என்றாலும், துண்ணும் இறையார் தொண்டருக்கு தூதரானார் என்றாலும், துண்ணும் இறையார் தொண்டருக்கு தூதரானார் என்றாலும், கண்ணி இது கேள் நான் அவர் மேல் காதல் பொழியேன் கனவிலே, கண்ணி இது கேள் நான் அவர் மேல் காதல் பொழியேன் கனவிலே. இந்த கிழமை எத்த வேணா சொல்லட்டும்டி என்னோட சுவாமியை பத்தி, எனக்கு தெரியும்னு ரொம்ப கோச்சுண்டா. வாடி இங்கேருந்து போகலாம். எப்பவுமே சிவ பக்த வேஷம் தரித்து பகவானையே நிந்தனை செய்யறவா முன்னாடி நிக்கவே கூடாதுரி, ரொம்ப பாவாண்டி, வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா. அவரா பார்வதி பார்வதின்னு கூப்பிடுறார். அவ கோச்சுண்டு போறா. எப்படி போறா தெரியுமா? அதுக்கு நம்ம போறதுக்குள்ள ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்னு காது ரெண்டத்தையும் அழுத்தி பொத்திண்டு போறா. பார்வதி பார்வதி நான் சொல்ல சொல்ல போறேடி அப்படின்னு இவரா. நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? நான் அப்படி ஒன்றும் தப்பா ஒன்றும் சொல்லலை. பேசாம என்ன கல்யாணம் பண்ணிக்கோடி, என்ன தப்பு அதுல?
நான் அவனை விட எவ்வளோ பங்கு வசந்தவன் தெரியுமா? என்னையே இங்க இருக்கிறவா எல்லாருக்கும் தெரியும்டி. சிவனேன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னார். ஏன்னா இவர் தானே சிவன். சிவனேன்னு கல்யாணம் பண்ணிக்கோங்கிறார் பார்த்தேளா? இதுல பார்வதி இப்படி திரும்பி பார்த்துட்டு, இதுல உனக்கு ஒரு கல்யாணம் வேற ஒரு கேடா அப்படின்னு திட்டின்னு போறா. திடீர்னு ஒரு குரல் கேட்டது, பார்வதி இதோ பார் என்னை அப்படின்னா. பார்வதி இது என்னது புதுசா இருக்கே, என்ன பாரு என்ன பாருங்கிறது இந்த கிழம் அப்படின்னு சட்டுன்னு இப்படி திரும்பி பார்த்தா ஒரே ஆச்சரியம். சர்வ லட்சண சம்பன்ன மூர்த்தியா காட்சி தந்தார். பரம மங்கள மூர்த்தியா பார்வதிக்கு எதிரில் நிக்கிறார். அப்படி ஓடி வந்து சுவாமி கால தடால்னு விழுந்து